கேபிட்டல் உறவுகளுக்கு இனிய காலை வந்தனங்கள். மீண்டும் ஒரு வணக்கம். கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கின்றது இன்றைய நாள் வியாழக்கிழமை 7ஆம் தேதி காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதோடு இன்றைய நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். அதே நேரம் இன்றைய நாளில் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், வீடு கடை வாகனம் வாங்குபவர்கள், அதே போல போட்டிகள் பரீட்சைகளுக்கு செல்பவர்கள் என லட்சிய பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் இன்றைய நாள் வெற்றியின் நாளாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அத்தோடு இன்றைய நாளில் மங்களகரமான நிகழ்வுகளில் ஈடுபடுகின்ற உறவுகளையும் சந்தோஷமாக நீங்கள் உங்களுக்கு நிகழ்வுகள் எல்லாவற்றையுமே கொண்டாடுங்கள். இன்றைய நாள் மங்களகரமான மகிழ்ச்சியான நாளாக இருக்க வாழ்த்துக்களோடு பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்கள். கொரோனாவுடைய தாக்கமும் அதிகமாகவே எங்களுடைய பிரதேசங்கள் எல்லாமே இருக்கின்றதாகவே பாதுகாப்போடு உங்கள் கர்மங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் நாங்கள் இருவர் இணைந்து பேசுவது வளமை. அதே போல இன்றைய நாளிலும் என்னோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் நீண்ட நாட்களின் பின்னர் என்னோடு கீர்த்தனா. வணக்கம் கீர்த்தனா. வணக்கம் தெலிஸ், எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள்? நானும் நல்லா இருக்கிறேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மலர்ந்திருக்கின்றது ஒரு இனிமையான காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் கைகூட வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு திலீஸோட இணைஞ்சு நான் ப்ரோக்ராம் செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல திலீஸ் சொன்னது போல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தலைப்புகளோட பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய நேயர்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அருமையான தலைப்பு, அதுவும் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை பற்றி தான் நாங்கள் பேச இருக்கிறோம் திலீஸ். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் பல லட்சியங்களை நோக்கி நாங்கள் எல்லோருமே ஓடிக்கொண்டிருக்க கூடிய அந்த வேளையில் பல்வேறுபட்ட தடங்கல்கள், இன்னல்கள், கஷ்டங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி அந்த தடை கற்களை உடைத்தெறிந்து நாங்கள் எங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க, அவன் நல்லா தானே இருக்கிறான், எனக்கு மட்டும் கஷ்டம் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் துவண்டு போறீங்க, அந்த கஷ்டங்களை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த லட்சிய பாதையை நோக்கி வெற்றிகரமாக செல்ல உங்களால் முடியும். அதே போல பிறரை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்லது அவரை பார்த்து தூற்றுவதோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தடைத்து கொள்ள வேண்டும், அதாவது நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிறரை நாங்கள் என்னவாறு தூற்றுகின்றோமோ அல்லது பிறரை பார்த்து நாங்கள் எவ்வாறு பொறாமை கொள்கின்றோமோ அது எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிறரை பார்த்து நாங்கள் தூற்றுவதோ அல்லது பொறாமை கொள்வதோ விடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய லட்சிய பாதையை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நினைத்தோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லலாம். ஆகவே நிகழ்ச்சியில் ஆரம்ப பகுதியாக வருகின்றது. ஒவ்வொரு நாளுமே அதிகாலை பொழுதிலே ஒவ்வொரு சிந்தனைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே சிந்திப்பதற்காக சில நிமிடங்கள் வருகின்றன, பார்க்கலாம். நீ யாருக்கும் பக்கத்தில் இருக்காதே, தூரத்திலே இரு. பக்கத்தில் இருக்கும் இமையை பார்க்க முடியாத கண்கள் தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து விடுகின்றன. நீ யாருக்கும் பக்கத்தில் இருக்காதே, தூரத்திலே இரு. பக்கத்தில் இருக்கும் இமையை பார்க்க முடியாத கண்கள் தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து விடுகின்றன. நீ யாருக்கும் பக்கத்தில் இருக்காதே, தூரத்தில் இருந்து விடு என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கின்ற கண் இமைகளை கூட பார்க்க முடியாத கண்கள் தூரத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது இன்றைய சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. ஒரு நல்ல சிந்தனை. எல்லோருமே விழிப்போடு இருக்க வேண்டிய தருணங்கள் இது. அதிகாலை வேளையில் இன்று நடந்த சம்பவம் ஒன்றை இதற்கு நான் உதாரணமாக சொல்லலாம். வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது வீதியில் ஒருவர் நின்று மறைத்தார் என்னை. ஆனால் நான் நிற்கவில்லை, வந்து விட்டேன். அவர் மறைத்ததன் காரணம் என்னோடு சேர்ந்து பயணிப்பதற்காக. ஆனால் இன்றைய நாட்டு சூழ்நிலை, இன்றைய காலகட்டத்தில் கொரோனாவுடைய தாக்கம் இருக்கின்றது. அதே நேரம் யார் எப்படி எண்ணத்தை கொண்டு வருவார்கள் என்று தெரியாது. ஆகவே பக்கத்தில் இருப்பவர்கள், நாங்கள் தூரத்தில் இருக்கின்ற விடயத்தை கணக்கில் கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். இது இரண்டு சிந்தனைகளினூடாக பார்க்கின்ற பொழுது, நான் வருகின்ற பொழுது இந்த சம்பவம், நான் அவரை ஏற்றி கொண்டு வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இன்றைய நாளில் நான் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள முடியாது. அதே நேரம் நான் மனச்சங்கடப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே உதவி செய்யவில்லை என்கின்ற ஒரு சிறிய கவலை மனதுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய ஒரு விடயத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றேன் என்கின்ற அந்த சிந்தனை மனதில் இருக்கின்றது. ஆகவே தூரத்தில் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களை பார்க்கின்ற கண்களுக்கு அருகில் இருக்கின்ற இமைகள் தெரியாதது போல எங்கள் அருகில் இருக்கின்ற அந்த நன்மை என்கின்ற அந்த சிந்தனையை மாத்திரமே நாங்கள் கவனத்தில் கொள்ளுகின்ற பொழுது தூரத்தில் இருக்கின்ற ஒரு ஆரோக்கியம் அல்லது சந்தோஷம் என்கின்ற ஒன்றை நாங்கள் இழந்து விடக்கூடியதாக இருக்கும். ஆகவே தூரத்தில் இருக்கின்ற அந்த நல்ல விடயங்களை, சந்தோஷங்களை, எங்களுடைய மகிழ்ச்சிகளை, பிரச்சனைகள் இல்லா தன்மையை, சமாதானம், அமைதி என்பதை நாங்கள் எங்களுக்குள் கொண்டு வருவதற்கு அருகில் இருக்கின்ற இமைகளை மறந்த கண்கள் போலவே சில வேளைகளில் வாழ வேண்டும் என்பது இன்றைய சிந்தனையாக இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பேசப்போகின்ற விடயமாக இருக்கின்றது ஒரு
மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது வந்து வயல்களாக இருந்தால் கூட விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும். தோட்டங்களாக இருந்தாலும் பயிரிட்டால் தான் அதிலிருந்து விளைச்சல்களை பெற முடியும். எந்த ஒரு முதலீடும் செய்கின்ற பொழுதுதான் இந்த தொழிலும் நாங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எந்த விதமான முதலீடும் இல்லாமல் வருமானம் மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துறை, ஒரு வளம் என்று சொல்லலாம். இயற்கை நமக்கு அளித்த பெரும் வளம். அந்த வளத்திலிருந்து இன்று அழிந்து வருகின்ற விடயங்கள் குறித்து நாங்கள் சிந்திக்கப் போகின்றோம். அதற்கு முன்பாக இறைவணக்கம் பகுதியில் தயாராக இருக்கின்றது. இறைவணக்கம் பகுதியினுடைய சைவ சிந்தனைகள் இப்பொழுது பார்க்கலாம். ஞானமே வடிவாகிய ஞான தண்டாயுத பாணியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே கேபிட்டல் டிவியினுடைய இறை வணக்கம் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ருத்ராட்சங்களை பற்றி சிந்திக்கலாம். நேற்றைய தினம் 4 முகம் கொண்ட ருத்ராட்சம் வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்திலே இருந்து சிந்திக்கலாம். 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் சாட்சாத் காலாக்னி ருத்ர சொரூபமான ருத்ராட்சம். அதாவது ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்கின்ற 5 முகங்களை கொண்ட ருத்ர சொரூபமான சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கிறது இந்த 5 முகம் கொண்ட ருத்ராட்சம். இந்த 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பொதுவாக யாரும் அணிந்து கொள்ளலாம். இதிலே இந்த 5 முக ருத்ராட்சத்திற்கு எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதே போல சிவன் அருளை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த 5 முக ருத்ராட்சம். அதனாலே தான் பொதுவாக எல்லோரும் இந்த 5 முக ருத்ராட்சத்தை தரித்துக் கொள்ளலாம் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் சிவபெருமானுடைய 5 முகங்களோடு கூடிய தோற்றத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த வகையிலே இந்த 5 முக ருத்ராட்சத்தை நாங்கள் தரித்துக் கொள்வதனாலே உணவிலே ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை இது போக்கக்கூடியது. அதாவது உணவு நஞ்சாகிற தன்மை இருக்கும் இல்லையா, அந்த நச்சுத்தன்மையை போக்கக்கூடியது இந்த 5 முக ருத்ராட்சம். இந்த 5 முக ருத்ராட்சத்தை தரித்துக் கொண்டு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் உணவு உட்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த உணவிலே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த 5 முக ருத்ராட்சத்திற்கு இருக்கிறது. அதே போல இந்த 5 முக ருத்ராட்சம் நல்ல அலைகளை, நேர்மறையான அலைகளை எங்களுக்குள்ளே உருவாக்கக்கூடியது. பொதுவாக எல்லோரும் தரிக்கக்கூடியதுமான ருத்ராட்சம் இந்த 5 முக ருத்ராட்சம். அடுத்ததாக 6 முக ருத்ராட்சம். இது ஷண்முக பெருமானாகிய முருகக் கடவுளினுடைய அம்சமாக இருக்கிறது. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்கின்ற 5 திருமுகங்களோடு ஞானிகளுக்கு மட்டும் புலப்படக்கூடிய அதோமுகம் என்கின்ற 6வது முகம் கொண்டு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அம்சமாக இந்த ஷண்முக ருத்ராட்சம், 6 முக ருத்ராட்சம் இருக்கிறது. இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதனாலே பிரம்மகத்தி தோஷம் எங்களை விட்டு நீங்கும். அதாவது பிரம்மகத்தி தோஷம் என்று சொன்னால் பெரியவர்கள், பிராமணர்கள் இவர்களுக்கு நாங்கள் செய்த பாவங்கள் எங்களிடத்திலே தோஷமாக பீடித்துக் கொள்ளும். 3 வகையான தோஷங்கள் இருக்கிறது. பிரம்மஹத்தி, ஸ்திரீஹத்தி, ஆத்மஹத்தி. பிரம்மஹத்தி என்று சொன்னால் பிராமணர்கள் பெரியவர்களுக்கு செய்கின்ற பாவங்களினாலே விளைகின்ற தோஷம். ஸ்திரீஹத்தி என்று சொன்னால் பெண்களுக்கு செய்கின்ற பாவங்களினாலே விளைகின்ற தோஷம். ஆத்மஹத்தி என்று சொன்னால் தற்கொலை. இந்த பிரம்மஹத்திக்கும் ஸ்திரீஹத்திக்கும் பரிகாரம் இருக்கிறது, அதாவது பிராயச்சித்தம் இருக்கிறது. ஆனால் ஆத்மஹத்தி என்கின்ற தற்கொலைக்கு மட்டும் பிராயச்சித்தம் கிடையாது. இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தற்கொலை மலிந்து வருகிறது. இந்த தற்கொலை என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம். அதாவது சிவமகாபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உடலை தந்த சிவமகாபுராணம் மட்டுமல்லாமல் கருட புராணத்திலே கூட இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உயிரை தந்த இறைவனுக்குத்தான் அதை எடுக்க உரிமை இருக்கிறது. எப்படி எங்களுடைய சொந்த இல்லத்திலே வாழும் உரிமை எங்களுக்கு இருக்கிறதோ அதே போல இந்த வாடகை வீடாகி இந்த உடம்பிலே தனக்கு சொந்தமான ஆன்மாவை இறைவன் அனுப்பி இருக்கிறான். கொடுத்தவனுக்குத்தான் எடுக்கிற உரிமை இருக்கிறது. அதை பறிக்கின்ற உரிமை எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனதினாலே அந்த ஆத்மஹத்தி என்கின்ற தற்கொலைக்கு மட்டும் பிராயச்சித்தம் கிடையாது. ஆனதினாலே அன்பர்களே, இதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே துன்பம் வருவது சகஜம். அதற்காக துவண்டு போகக்கூடாது. தற்கொலை தான் அதுக்கு தீர்வு கிடையாது. அப்படி என்றால் பாதி பேர் தற்கொலையைத்தான் நாட வேண்டும். ஆனதினாலே வாழ்க்கையிலே துன்பம் வருகிற பொழுது இறைவா அதை தாங்குகிற சக்தியை, ஆற்றலை கொடு என்று கேட்க வேண்டுமே ஒழிய மூடத்தனமான நடவடிக்கைகளிலே ஈடுபடக்கூடாது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுடைய மனதிலே கொண்டு நீங்கள் செயற்படுங்கள். ஆனதினாலே இந்த 6 முக ருத்ராட்சம் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கக்கூடிய வல்லமை மிகுந்தது. புகழ், புக்தி தெளிவு, பரிசுத்தம் என்பவற்றை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது. அதாவது
இந்த தற்கொலை எண்ணம் மனசிலே இப்படியான சஞ்சலங்கள் இருக்கிறவர்கள் இந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் உங்களுடைய புத்தியிலே சித்தத்திலே தெளிவு உண்டாகும். ஆனதினாலே ஆறுமுக ருத்ராட்சத்தை தரித்தால் உங்களிடத்திலே பாவம் போய் புண்ணியம் பெருகி புத்தி தெளிவு ஏற்பட்டு முருகக் கடவுளினுடைய கடாட்சத்தை அது உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ருத்ராட்சம் இந்த ஆறுமுக ருத்ராட்சம். தொடர்ந்தும் நாளைய தினம் ஏனைய முகம் கொண்ட ருத்ராட்சங்களை பற்றி சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். சைவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகின்ற அத்தனை மத ரீதியான சிந்தனைகளுமே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்குத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இறைவணக்கம் பகுதியில் கிறிஸ்தவ சிந்தனை பகுதி காத்திருக்கின்றது, பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தையும் மகிழ்ச்சியின் நேரத்தையும் நாங்கள் சந்திப்பதற்காக இந்த நேரம் ஒவ்வொருவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்று யூதாசை கை கழுவி விட்டார்கள். அருமையானவர்களே, இந்த வாக்கியத்தை எடுத்து பார்க்கிற பொழுது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான சம்பவத்தை குறித்து நாங்கள் இதில் பார்க்கிறோம். பரிசுத்தமான தெய்வத்தை அற்பமான காரியத்துக்காக காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் என்கிற மனிதன் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டான். இன்றைக்கு இந்த காரியத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது குற்றமில்லாத தெய்வத்தை இவன் காட்டி கொடுத்தது அது தேவனுடைய திட்டமாய் கூட இருக்கலாம். ஆனால் இந்த குற்றமில்லாத தெய்வத்தை காட்டி கொடுப்பதற்கு அவனுக்குள்ளே ஒரு தீய ஆவி புகுந்தது. இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு தீய ஆவி புகுந்தது இந்த யூதாசுக்குள்ளே. இன்றைக்கு இந்த தீய ஆவிதான் இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துவது, அநியாயமான காரியங்களை சுமத்துவது. ஆனால் ஏன் என்று கேட்ட பொழுது அப்படி செய்கிற மனிதர்களுக்கு அது விளங்குறதில்லை. இங்கே இயேசுவை இவன் காட்டி கொடுத்த இந்த யூதாஸ், ஆனால் சிறிது நேரத்துக்கு பிற்பாடு அவனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தம் வெளியே ஏறின உடனே அவன் தான் செய்ததை குறித்து மனம் கசந்து அழுகிறான், வேதனைப்படுகிறான், துக்கப்படுகிறான். ஐயோ, நான் குற்றமில்லாத தெய்வத்தை நான் காட்டி கொடுத்து விட்டனே, ஆகவே குற்றமில்லாத மாசற்ற என்னுடைய பற்குறை என் சிநேகிதனை நான் காட்டி கொடுத்து விட்டனே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கதறி அழுகிறான். இன்னைக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒருத்தர் வேதனைப்படுத்தும் பொழுது அது சாதாரணமான வேதனையாக இருக்க முடியாது. ஏதோ மனித உடலுக்குள்ளே உள்புகுந்திருக்கிற ஒரு தீய சக்தியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த தீய சக்தி இடத்துல இருந்து நீங்க தப்ப வேணுமாக இருந்தால் நீங்கள் போராடுகிறது அர்த்தமில்லை. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போராட வேணுமாக இருந்தால் நீங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நீங்கள் போராடாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆவியோடு யுத்தம் பண்ணுங்கள், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணுங்கள். ஆகவே பூமியில சேதப்படுத்துகிற நடமாடுகிற பொல்லாத ஆவிகளை நீ கடிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதற்கு எங்களுக்கு தடியோ கம்போ ஆயுதமோ தேவையில்லை. நான் முழந்தாள் படியிட்டு எங்களை துக்கப்படுத்துகிற, எங்களை குற்றப்படுத்துகிற, எங்களை வேதனைப்படுத்துகிற இப்படிப்பட்ட நபருக்காக நாங்கள் செபிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை குற்றப்படுத்தினவர்
நிச்சயமாக ஒரு மனம் திரும்புதலை அவர் காண்பார் அல்ல அவர் காண்பார் என்பதுதான் உண்மையான காரியம். ஒரு பெண்ணோ ஆணோ ஒன்று குற்றப்படுத்தியிருந்தால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த மனிதன் என்னை அறிந்து கொள்ளாமல் இவ்விதமாய் செய்கிறபடினால், என்னை என் தெய்வம் அறிந்திருக்கிறபடினாலே என் தெய்வத்திடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே என் குற்றங்களை, நான் செய்யாத காரியங்களை என் மேல் சுமத்தி இருந்தால் நிச்சயமாக என் ஜெபத்தின் வழியாக நான் ஒரு விடுதலை பெறுவேன். அப்படி என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் இன்று மனதில் வைத்துக்கொண்டு இந்த வசனத்தின்படி, ஆகவே குற்றமில்லாத தெய்வத்தை காட்டி கொடுத்த யூதாஸ் மனங்கசந்து அழுதான். அதே போல நீங்களும் இயேசுவை போல அவர்களை மன்னித்து நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்க உங்களை குற்றப்படுத்துகிறவர்களும் மனம் திரும்புவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறபடினால் ஆண்டவராய் இயேசு உங்கள் வேதனையை சமாதானப்படுத்தி குற்றப்படுத்தினவரை ஒரு மனம் திரும்புவதற்குள்ளாய் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை சிந்தனைகளின் பால் எங்களுடைய வாழ்வின் ஆன்மீக ரீதியான வாழ்வியலை நாங்கள் நகர்த்த வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய நாளினுடைய இறைவணக்கம் பகுதியின் கிறிஸ்தவ சிந்தனை, சைவ சிந்தனை என்பன வந்தன. தொடர்ந்து இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் தயாராக இருக்கின்றது. எல்லோரும் ஆவலோடு இருப்பீர்கள். ராசி பலன்கள் வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாளிதழ்கள் ஒரு பார்வை பகுதியோடும் இணைந்திருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2021ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, ராசி துலாம். நேயர்களே, இன்றைய சுப நேரம் காலை 8:02 முதல் 9:32 வரை. ராகு காலம் பிற்பகல் 2:02 முதல் 3:32 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேட ராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய போகின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு முழு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொழிலே அதிக முன்னேற்றம் தென்படும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நிறைந்த உதவிகளை செய்வதற்கு முன்னுக்கு வருவார்கள். உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் தீர்க்கமாக ஆலோசித்து ஆராய்ந்து பார்த்து நல்லவைகளையும் நன்மை தரக்கூடியதையும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள். பரிசுத்தமான மனதோடு உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்யுங்கள். வியாபாரம் செய்யும் நண்பர்களாக இருந்தால் இன்றைய நாளிலே அதிகமான லாபத்தை காணக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு தங்கு தடையின்றி கையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக விடிந்திருக்கின்றது. இடபராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே அதிகமான ஆர்வத்தோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலை திட்டங்களும் ஒவ்வொரு முயற்சிகளும் அதிக முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மனதிலே நல்ல எண்ணங்களை உறுதியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டில் இறங்குங்கள். அவை உங்களுக்கு இறுதி வரை நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தில் அதிக முன்னேற்றம் தென்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மிக உறுதுணையாக நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் நிறைய உதவி செய்வார்கள். உங்களுடைய செயற்பாடு ஒவ்வொன்றும் மற்றவர்களுடைய மனதிலே நல்லாதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே பெருமையையும் புகழையும் தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இதை மனதில் கொண்டு தடைப்பட்ட எந்த கர்மமானாலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நிறைய அவை பூரணப்படக்கூடிய வாய்ப்பை தரும். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் தடைகள் ஏற்பட்டு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தரலாம். இல்லையே மனவிரக்தி ஏற்பட்டு நீங்கள் இடைப்பட்ட நிலையிலே உங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடிய வாய்ப்புகள் நேரலாம். ஆகவே மிக இலகுவான திட்டங்களை வகுத்து
மிக எளிய முறையிலே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்ற முற்பட வேண்டும். அதிகமான பாரத்தை, பெரும் முயற்சிகளை இன்றைய நாளிலே நீங்கள் செய்வது அவை உகந்ததாக இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய திட்டங்களை வரையறுத்து செயல்படுங்கள். அதிகமாக உச்சத்திற்கு நீங்கள் செல்லாமல் அளவோடு உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் வைத்து கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு தன்னிறைவு தரும் நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய கர்மங்கள் மிகுந்த நேர்மையானதும் நிதானமானதாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நல்லவையாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் நன்மை தருபவையாக அமையும். உங்களுடைய முயற்சிகளினால் நீங்கள் மற்றவர்களுடைய மனதையும் மகிழ்விப்பதில் ஊக்கப்படுவீர்கள். அவர்களுக்கு நன்மை செய்ய முற்படுவீர்கள். அதிகமான பொருளாதாரம் உங்களுடைய கையிலே இன்றைய நாளிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் அதிக லாபம் காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாகும். சிம்மராசி அன்பர்களே, ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். மிக ஆளுமையும் ஆவேசமும் ஆர்வமும் இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவர்களை மதிக்காமல் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்யாதீர்கள். அனைவரையும் அனுசரித்து உள்வாங்கி உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செயற்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களும் நடத்தைகளும் மற்றவர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கர்வம் கொண்டு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும் தோல்வியிலே வந்து முடியக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லோரும் எனக்கு வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு உங்களுடைய கர்மங்களை நீங்கள் ஆற்றுவீர்களானால் நிறைந்த லாபமும் அதிகமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலே அதிகமான சந்தோஷங்கள் நிலவும். நல்ல கர்மங்களை செய்கிறதுக்கு நீங்கள் முற்படுவீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் நல்லவர்களுடைய சேர்க்கையினால் உங்களுடைய உள்ளம் பூரித்து போகும். ஒட்டாத உறவுகள் எல்லாம் உங்களுக்கு கிட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சொல்லாதிக்கமும் நடைமுறையும் உங்களுடைய பேச்சுவன்மையும் உங்களை ஈர்த்து அவர்கள் உங்கள் வசப்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, பரிபூரணமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இதை மனதில் வைத்துக்கொள்ளும். உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் மிக கவனமாக செயற்படுத்துங்கள், சிறப்பாக அமையும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் சற்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உடல் வலுவில் உங்களுக்கு சில தளர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நோய்கள் உங்களை ஆதிக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். சோர்வு நிலை வரலாம். எதையுமே செயற்படுத்த முடியாமல் நீங்கள் இன்றைய நாளிலே உறக்கத்தை விரும்பலாம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சோர்வு தரும் நாளாக இருப்பதனால் சோர்ந்து விடாதீர்கள். மிக எளிதாக இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அவை உங்களுக்கு பரிபூர்ண நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். மிகுந்த துணிச்சலோடு நீங்கள் செய்வீர்களானால் இன்றைய நாள் அதிகமான லாபத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாயினுடைய ராசியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அவரை போல் மிக திடகாத்திரமான உடல் வலுவும் மன உறுதியும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டிலே மிகுந்த அக்கறையோடு செயல்படுவீர்கள், துணிச்சலோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய துணிச்சல் உங்களுடைய கர்மங்களை நிச்சயமாக வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அபாரமான அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் மிகுதியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல் இல்லாத ஒரு சிறப்பான நாளாக விடிந்திருக்கின்றது. உங்களுடைய முயற்சியை தொடருங்கள். உங்களுக்கு அதிகமான பணலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டாடி குதூகலிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. விடுபட்ட கர்மங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. இதனை மனதில் கொண்டு இன்றைய நாளை நகர்த்துங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வியாழ பகவானுடைய ராசியை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்.
அவரை போல் நேர்மையும் நிதானமும் கண்ணியமும் கட்டுப்பாடும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்தவருக்கு துன்பம் தராமல் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் நகர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர். இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். உங்களுக்கு அதிகமான பொருள் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய கொள்வனவுகள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். வீடு காணி இவைகளை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் திட்டமிட்டு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அத்தனையும் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இடையிடையே மனச்சோர்வும் தலைவலியும் உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஆகவே அவைகளை நீங்கள் பொருட்படுத்தி மனதை புண்படுத்தாமல் நேரான வழியிலே நிதானமாக செல்லுங்கள். நிறைவான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக கொண்டிருக்கின்றீர்கள். ஏழரை சனியின் முதற்கட்டம் முடிவடைகின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிகமான பணலாபம் பெறக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை தடைபட்டிருந்த சொத்துக்கள் மீள உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் தரக்கூடிய ஒரு நாளாக மலர்ந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாகும். உங்களுடைய கர்மங்களை நிதானமாக நேர்மையாக சிந்தித்து செயல்படுத்துங்கள். எந்தவித விரோத மனப்பான்மையை வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுடைய அனுசரணையுடன் நீங்கள் இன்றைய கர்மங்களை நகர்த்துவீர்களானால் நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு குதூகலமான நாளாகும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், நீங்கள் மேற்கொள்ளப் போகின்ற விடயங்களை பற்றிய தீர்மானங்களை மிக நிதானமாக செயல்படுத்த முனையுங்கள். ஏனெனில் வீணான தேவையில்லாத சில முயற்சிகளை நீங்கள் செய்து அதில் தோல்வி காணக்கூடாது. ஆகவே மிக முக்கியமாக இன்றைய நாளிலே உங்களால் முடிந்தவரை செய்யக்கூடியதாக இருந்தால் இன்றைய நாளிலே நீங்கள் அதை மேற்கொள்ளுங்கள். இல்லையேல் அவை உங்களுக்கு சிரமங்களையும் மனத்தளர்வையும் விரக்தியையும் ஏற்பட்டு தீய பழக்கங்களுக்குள் உங்களை இட்டுச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் நாளாக அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் பொருளாதாரத்தில் நீங்கள் தன்னிறைவு காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி வியாழன். ஆகவே அவரை போல் சிறப்பான ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். நியாயத்தையும் நேர்மையையும் கடமையையும் கண்ணியப்பாட்டையும் கைக்கொள்ளக்கூடிய ஒருவராக நீங்கள் இருப்பதனால் நிச்சயமாக நல்லதையே செய்ய முனைவீர்கள். அவை உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலே அதிகமான ஒற்றுமையும் வலுவும் சந்தோஷமும் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ஆகவே எல்லோருடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புனித திருநாளாகும். நேர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அணுகி அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். கேபிட்டல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்களும் பேச இருக்கின்றோம். ஆகவே அது மாத்திரமில்லாமல் பல்வேறுபட்ட லட்சியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் கடந்து போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கசப்பான விடயங்களை விடுத்துவிட்டு அந்த கசப்பான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக படிப்பினைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய லட்சிய பாதையில் நாங்கள் வெற்றியை காண முடியும். ஆகவே இன்றைய தினத்தில் ஒரு அருமையான தலைப்பை பற்றி தான் நாங்களும் கூட பேச இருக்கின்றோம். அதாவது இயற்கையானது எங்களுக்கு வேண்டுமென்றே பல இன்னல்களை இழைப்பதில்லை. இருந்தாலும் கூட மனித செயற்பாடுகள் காரணமாக இயற்கையினுடைய சீற்றம் அவ்வாறு அமைந்து விடுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ரசிக்க பழகி கொள்ள வேண்டும். ரசிக்க மாத்திரமல்ல, அவற்றை பாதுகாக்கவும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த பூமியில் அதிகளவாக இருக்கக்கூடியது நீராகத்தான் இருக்க முடியும். ஆகவே பூமியினுடைய அந்த புகைப்படத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிகளவான பிரதேசம் நீரின் சூழ்ந்ததாகத்தான் காணப்படும். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள், அந்த
அதிலே அதிகளவாக இருக்கக்கூடிய அந்த கடல் வளம் எவ்வாறு இருக்கின்றது, அந்த கடல் வளம் எவ்வாறு அழிந்து கொண்டு போகின்றது, கடலிலே இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எங்களினுடைய எந்த செயற்பாடு கடல் வளத்தை அழித்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக இன்றைய தினம் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம் இல்லையா அதிலேஸ்? நிச்சயமாக பொதுவாகவே நாங்கள் சொல்லலாம், நீங்கள் சொன்னது போல நல்லனவற்றை எடுத்துக்கொள்ளுதல், தீயனவற்றை விட்டு விடுதல் என்பதற்கு மிக முக்கியமாக இன்றைய நாள் ஒரு வரப்பிரசாதம் மிக்க நாள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த வருடத்தினுடைய முதலாவது வாரத்தின் இறுதி நாளில் நிற்கின்றோம். நாளைய தினம் புதிய ஒரு வாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். ஆகவே இந்த ஒரு வாரத்திற்குள் நாங்கள் புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது பல கனவுகளோடும் பல சிந்தனைகளோடும் பலவிதமான விடயங்களை நாங்கள் இந்த வருடத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடும் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருப்போம். பலர் தாங்கள் அட்டவணைப்படுத்தி இருப்பார்கள், இந்த வாரத்தில் நான் இதை செய்ய வேண்டும், இந்த மாதத்தில் இதை செய்ய வேண்டும், இந்த வருடத்திற்குள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதற்கான நடைமுறைகளில் அல்லது அதற்கான செயற்பாடுகளில் எவ்வளவு தூரம் அந்த நகர்வுகள் இருக்கின்றது, அல்லது இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் நாங்கள் இந்த சாதனை பயணம் அல்லது இலக்கை நோக்கிய பயணத்தில் என்னவற்றை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம், செய்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாரத்தினுடைய முதல் வாரத்தினுடைய இறுதி நாளாகவும் முதல் மாதத்தினுடைய முதலாவது வாரத்தின் இறுதி நாளாகவும் பார்க்கலாம். நாளைய நாள் ஒரு புதிய வாரத்திற்குள் செல்லுகின்ற பொழுது ஒரு வாரத்தில் நாங்கள் செய்த அந்த செயற்பாட்டினுடைய தொகுப்பாகவே அடுத்த வாரம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய செயற்பாடுகள் பொதுவாக எங்கள் ஆரோக்கியமிக்கதாகவும் எங்களுடைய நலன் சார்ந்ததாகவும் இருக்கின்ற அதே நேரம் இந்த இயற்கையையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கக்கூடியதாகவும் அடுத்த தலைமுறைக்கும் அதை நாங்கள் கையளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு எண்ணப்பாடு. பொதுவாகவே நாங்கள் கடந்த வருடங்களில் கூட சொல்லியிருந்த விடயங்கள் இதுதான். இந்த இயற்கையோடு கூடிய வாழ்க்கை, ஏன் அந்த இயற்கையோடு கூடிய வாழ்க்கை வலியுறுத்தப்படுகிறது, மீண்டும் மீண்டும் அதை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அனைத்து இனத்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அனைத்து நாட்டவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்வியலின் தமிழர்களுடைய இலக்கிய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது சங்ககால வாழ்க்கை முறையில் கூட இயற்கையோடு அமைந்த இல்லற வாழ்வை படம் பிடித்து காட்டும் கண்ணாடிகளாகத்தான் அந்த கால இலக்கியங்கள் இருந்தன. அதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. காதல், வீரம் என இரண்டு அம்சங்கள் ஒழுக்கங்கள் என்பன இடம்பெற்றிருந்தாலும் அவற்றினூடாக அந்த இயற்கையோடு கூடியவர்களுடைய வாழ்க்கை தான் மும்முரப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். ஆகவே அந்த வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற அந்த சந்தோஷங்கள், அவர்கள் பெற்ற மகிழ்ச்சிகள், அவர்கள் வாழ்ந்த அந்த செழிப்பான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதை அடுத்த தலைமுறையும் காண வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நாங்கள் நகருகின்ற பொழுது இயற்கை மீதான ஒரு அக்கறை, இயற்கை மீதான ஒரு பாதுகாப்பு எண்ணம் எங்கள் மனதில் எண்ணம் தோன்றும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இந்த நாங்கள் சொன்னது போல, முதலில் ஆரம்பத்தில் சொன்னது போல, விவசாயம் அதாவது விளைநிலங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் பயிரிடுவதனூடாகத்தான் நாங்கள் விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும், பலனை பெற்றுக்கொள்ள முடியும், அறுவடை செய்ய முடியும். ஆனால் எந்த விதமான விளைச்சலும் நாங்கள் விதைகளையும் பயிரிடாமல் எந்த விதமான மூலதனங்களையும் விடாமல் நாங்கள் ஒரு வருமானத்தை, லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வளம் என்று சொன்னால் அது இயற்கையாகவே அமைந்திருக்கின்ற கடல் வளம் என்று தான் சொல்லலாம். இந்த கடல் வளத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற விடயங்கள் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் உண்ணுகிற உணவில் இருக்கின்ற உப்பு தொடக்கம் அதில் நாங்கள் கறியாக எடுத்துக்கொள்ளுகிற மீன்களாக இருக்கட்டும் அல்லது கடல் உணவுகள் எதுவாக இருக்கட்டும், நாங்கள் பயணம் செய்வதற்கான கப்பல் போக்குவரத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே மிக முக்கியமாக எங்களோடு பிணைந்து எங்கள் வாழ்வியலின் எல்லா வளர்ச்சிகளிலும் எங்களோடு தோள் கொடுக்கின்றது இந்த கடல் வளம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த கடல் வளத்தினுடைய போக்கு அல்லது கடல் வளத்தினுடைய தன்மை இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது, அந்த வளம் எவ்வாறு இப்பொழுது இருக்கின்றது, இனி வருகின்ற நாட்களில் அது இன்னும் நன்மை அடைய போகின்றதா அல்லது எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த கடல் வளம் என்பது நாங்கள் பயன்படுத்தியது போல, நாங்கள் அந்த நன்மையை பெற்றது போல அவர்களும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி கேட்டால் அது ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகிறது. காரணம், நாங்கள் செய்கின்ற ஒரு செயற்பாடுகளும் மனிதர்களாக, நாடுகளாக, பல கண்டங்களாக, பல விஞ்ஞான ரீதியிலும் ஆராய்ச்சிகள் ரீதியிலும் இந்த கடல் வளம் என்பது எவ்வாறு சிதைக்கப்படுகின்றது, எவ்வாறு அழிக்கப்படுகின்றது என்பதுதான் இன்றும் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. தனி மனிதனுடைய எண்ணம் தான் ஒரு நாட்டினுடைய எண்ணமாக மாறுகிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் உருவாகுகின்ற ஒவ்வொரு சிந்தனைகளின் போக்குகள் அந்த உலகத்தினுடைய வாழ்வியலை நிர்ணயித்துக் கொள்ளுகிறது என்று சொன்னால் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்கள் தனி மனிதர்களுடைய சிந்தனைகளில் எழுவதுதான் இந்த இயற்கை மீதான அக்கறை, இயற்கை மீதான ஒரு பாதுகாக்க வேண்டிய எண்ணம் என்பது நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் இந்த கடல் வளம் இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரம் எங்களுடைய நாட்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லது இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரும் முதுகெலும்பாக அல்லது ஒரு பெரும் பங்கை வகித்து கொண்டிருப்பது இன்று வரை கடல் என்று சொன்னால் அதை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளலாம். அதிகமாக இந்த கடல் வளத்தினூடாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களாக
கடல் அட்டை, சுறாச் சிட்டை போன்றவற்றை நாங்கள் மிக குறிப்பாக சொல்லலாம். இவை இன்றும் எங்களுடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனூடாக பெரியதொரு அந்நிய செலாவணி எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இதை இந்த கடல் வளத்தை இன்னும் மேம்படுத்துவதனூடாகத்தான் அந்த ஏற்றுமதிகளை அதிகரிக்க முடியும், அந்நிய செலாவணியை நாங்கள் அதிகரிக்க முடியும், எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தியை இன்னும் மேற்கொண்டு செல்ல முடியும், வளர்ந்து வருகின்ற நாடுகளில் இருந்து வளர்ந்த நாடுகள் என்ற பட்டியலுக்குள் செல்ல முடியும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றதாகவே இந்த பொருளாதார ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் இந்த கடல் வளம் என்பது இப்பொழுதெல்லாம் அதிகமாக இருக்கிறதா நாங்கள் பார்க்கலாம். பல கடற்கரைகளில் உளவு இயந்திரங்கள் நிற்கும். அந்த உளவு இயந்திரங்களில் எல்லாம் நிறைய மீன்கள் போடப்பட்டிருக்கும். என்னவென்று சொன்னால் அவை கோழிகளுக்கான தீனிகள் செய்வதற்காக வலைகளில் அகப்பட்டிருக்கின்ற சிறிய இன மீன்கள். இந்த மீன்கள் கரைகளுக்காக எடுத்துக்கொள்ள முடியாத அல்லது மனித தேவைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்படாவிட்டாலும் அவை கோழிகளுக்கான தீவனங்களாக மாற்றப்படுகின்றது. அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அது இவ்வளவு தூரம் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது கடல் வளத்தில் என்று பார்த்தால் ஒரு இனத்தை அல்லது ஒரு சந்ததியை அல்லது ஒரு இனக்குழு அல்லது மீன் இனத்தையே இல்லாமல் செய்வதற்கான ஒரு செயற்பாடாகவே நாங்கள் அதை பார்க்கலாம். இந்த ட்ரோலர் வகை படகுகள் செல்லுகின்ற பொழுது அந்த வலைகளுக்குள் மாட்டுகின்ற அத்தனை இன மீன்களையும் அது கரைக்கு கொண்டு வந்துவிடும். அது அதிகமாக இந்த கடற்கரைகளில் மீன்பிடிகள் இடம்பெறுகின்ற பொழுது இந்த கரைகளில் அதிகமான மீன்கள் பிடிபடுவதற்கான காரணம் கடற்கரை அதிகமாக வெப்பம் கூட இடம்பெறக்கூடிய இடமாக இருக்கும். கடற்கரையில் நீரினுடைய தன்மை குறைவாக இருக்கும். ஆகவே ஆழம் வரை வெப்பம் ஊடுருவக்கூடியதாக இருக்கும். இந்த இடங்களில் மிதமான வெப்பம் இருப்பதனால் இந்த இடத்தில் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக வரும். மீன்கள் இனப்பெருக்கத்துக்காக வருகின்ற பொழுது இந்த இடத்தில் அதிகமாக மீன்கள் கூட்டமாக இருக்கும். இந்த இடத்தில் உணவுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே அந்த இடத்திற்கு மீன்கள் வரும். ஆகவே இந்த இடத்தில் வலைகளை வீசுகின்ற பொழுது இந்த இடத்தில் மீன்பிடி தொழிலை ஏற்படுத்துகின்ற பொழுது அதிகமான மீனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் இந்த இடத்தில் தான் இந்த குஞ்சு மீன்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். அது பிறந்து 2 வாரங்கள் 3 வாரங்கள் ஆகிய மீன்கள் கூட இருக்கலாம். அதே நேரம் 1 நாள் 2 நாள் ஆகிய மீன்களாக கூட இருக்கலாம். அல்லது கொஞ்சம் வளர்ந்திருக்கின்ற மீன்களாக இருக்கலாம். உணவுக்காக வருகின்ற பொழுது அதிகமான மீனினங்களுடைய இள இனங்கள் அனைத்துமே அந்த வலைகளில் மாட்டிவிடுகின்றது. ஆகவே இப்படியான வலைகளை அல்லது இப்படியான படகு வகைகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது கடலுடைய அந்த எதிர்கால வளம் என்பது இல்லாமல் செல்லுகின்றது என்பதை தூர நோக்கில் சிந்திப்பதற்கு யாரும் இல்லை. பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் யாருமே இதை பற்றி சிந்தித்துக் கொள்ளாத தன்மை தான் இன்று வரை காணப்படுகின்றது என்று சொன்னால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சொல்லலாம் எங்களுடைய தொழில்துறையை நாங்கள் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம், அதிகமான லாபத்தை பெறுவதற்காக இதை மேற்கொள்கிறோம். லாபம் பெறுவதற்கான நோக்கம் அதுவாக இருந்தாலும் எதிர்காலத்திலும் எங்களுடைய அடுத்த சந்ததி இந்த தொழிலை மேற்கொள்ள வேண்டும், அவர்களும் அந்த லாபத்தை பெற வேண்டுமாக இருந்தால் கடலில் சென்று வலைகளை வீசி வெறும் நீரை மாத்திரமே வலைகளை நுகர்ந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அங்கே பெறுவதற்கு மீன் இனமே இருக்காது. ஆகவே இந்த சிந்தனை எழுகின்ற பொழுதுதான் கடல் வளத்தின் மீதான அக்கறை நமக்கு ஏற்படும் என்பதும் யதார்த்தமான உண்மை. இதை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து கடல் வளத்தினுடைய அழிவுகள் எவ்வாறு இடம்பெறுகின்றது, அதை எவ்வாறு நாங்கள் வளப்படுத்தலாம், எதிர்கால தலைமுறைகளுக்கு அதை எவ்வாறு நாங்கள் கையளிக்கலாம் என்பது தொடர்பாக பேசுவதற்கு முன்னர் வரலாறுகள் கடந்து வருகின்ற தொகுப்பாக வரலாறுகளில் நடந்த நிகழ்வுகள், பிறப்புகள், இறப்புகள் என்பவற்றை சாதனைகளாக மாற்றி வருகின்ற பக்கங்களை கொண்டு வருகிறது இன்றைய நாளில் பார்ப்போம். ஆயிரத்தி 610ஆம் ஆண்டு இதே நாளில் கலிலியோ கலிலி ஜூபிட்டர் கிரகத்தில் 4 பெரிய சந்திரன்களை முதல் தடவையாக அவதானித்தார். 1782ஆம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் முதலாவது வர்த்தக வங்கியான அமெரிக்க வங்கி திறக்கப்பட்டது. 1785ஆம் ஆண்டு இதே நாளில் பிரான்சைச் சேர்ந்த ஜீன் பியரி பிளாங்கார்ட், அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் செவ்ரி ஆகியோர் இங்கிலாந்திலிருந்து பிரான்சுக்கு பலூனில் பறந்தனர். 1927ஆம் ஆண்டு இதே நாளில் அட்லாண்டிக் சமுத்திரத்திற்கு ஊடாக முதலாவது தொலைபேசி சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு இதே நாளில் ஸ்பெயினில் இடம்பெற்ற விமான விபத்தில் 104 பேர் பலியாயினர். தென்னிந்திய திரைப்பட நடிகை பி. சரோஜா தேவி 1938ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். தென்னிந்திய திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் 1957ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்பிபி சரண் 1972ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். ஜப்பானிய பேராசிரியர் ஹிரோஹிட்டோ 1989ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். ஈழத்து சிறுகதை எழுத்தாளர் சம்பந்தன் 1995ஆம் ஆண்டு இதே நாளில் இறந்தார். இலங்கை தமிழ் திரைப்பட நடிகர் சிலோன் சின்னையா 2011ஆம் ஆண்டு இதே நாளில் இறந்தார். இன்றைய நாளில் நடந்த வரலாற்று பக்கங்களை நாங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது எங்களுடைய வரலாறுகளையும் சற்று பின்னோக்கி சென்று நாங்கள் ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டுமாகவே ஆரம்ப கால குடியிருப்புகள் எல்லாமே எவ்வாறு தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீர்நிலைகளை அண்டியதாகத்தான் ஆரம்ப கால குடியிருப்புகள் தோற்றம் பெற்றது. காரணம் நீர் தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும் பயிற்சிகை தேவைக்காகவும் தான் நீர்நிலைகளை அண்டிய பிரதேசங்களில் தங்களுடைய குடியிருப்புகளை அதிகால மனிதர்கள் அமைத்து கொண்டார்கள். ஆகவே நீர்நிலை என்று சொல்லும் பொழுது இந்த கடல் வளம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, கடலிலிருந்து நாங்கள் எவ்வாறான பயன்களை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை ஏற்கனவே திலீப் சொன்னது போல பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டே போகலாமாகவே எங்களுடைய இலங்கை குடா நாடானது எவ்வளவு பிரதேசத்திலே கடல் வளத்தை கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை சூழ கடல் தான் அமைந்திருக்கின்றதாகவே கடலிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பயன்களை எவ்வாறு நாங்கள் எங்களுக்கு தேவையானவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலங்களில் கடலிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பயன்களை இப்பொழுது செயற்கையாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கடலிலே இருந்து எடுக்கக்கூடிய வளங்களினுடைய அளவு குறைவடைந்து நாங்கள் செயற்கையாக எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்களே அதற்கான தளங்களை அமைத்து கொண்டு அதற்குள்ளே மீன்களையும் இறால்களையும் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம் சனத்தொகை பெருக்கத்தினால் எங்களுடைய கடல் வளத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வளங்களினுடைய அளவு போதிய அளவில் இல்லாமையும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அதிகளவாக இருக்கின்றது. அதாவது அந்நிய செலாவணியை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகளவாக எங்களுடைய நாட்டு மக்கள் பயன்படுத்துகின்றதை விட நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுதான் அதிகளவாக இருக்கின்றதாகவே நாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே செயற்கையான முறையில் இவ்வாறான வளங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே மனித செயற்பாடுகளாகத்தான் இருக்க முடியும். காரணம் இயற்கை பல்வேறுபட்ட வளங்களை எங்களுக்காக தந்திருக்கின்றது, பல்வேறுபட்ட விதங்களில் அதை பயன்படுத்தவும் எங்களுக்கான வழிகளை அது அமைத்து தந்திருக்கின்றது. ஆனாலும் கூட மனிதனினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகள் நாங்கள் இயற்கையை வைத்துத்தான் ஒவ்வொரு விடயங்களையும் பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாகவே ஒவ்வொரு விடயங்களையும் இயற்கையோடு நாங்கள் பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் நாங்கள் எவ்வாறு அழித்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நல்ல விடயங்களை இயற்கையில் பரீட்சித்து பார்ப்பது பிழையான விடயம் அல்ல. ஆனாலும் கூட அது நல்ல விடயமா அல்லது எங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்பதை தெரியாமலேயே இயற்கையில் நாங்கள் பல விடயங்களை பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுவே இயற்கையினுடைய அழிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. இயற்கை எங்களுக்கு வேண்டுமென்றே பல அனர்த்தங்களையும் இன்னல்களையும் தருவதல்ல. மனித செயற்பாடுகளின் காரணமாகத்தான் ஒவ்வொரு இயற்கை சீற்றங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சுனாமியாக இருக்கட்டும், சூறாவளியாக இருக்கட்டும், எல்லா அனர்த்தங்களுமே கடல் சார்ந்த அனர்த்தங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றன என்று பார்த்தால் அது இயற்கையினுடைய சீற்றமாக இருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது எங்கள் மனித செயற்பாடுகள் என்பதையும் நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இயற்கையையும் இயற்கையினுடைய வளங்களையும் நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதை எவ்வாறு உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட விடயங்களை அவர்களுக்காக தெளிவுபடுத்த வேண்டியதும் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகத்தான் இருக்கின்றதாகவே இயற்கையை நாங்கள் நேசிக்க வேண்டும், இயற்கையினுடைய வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதர் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக எங்களை சூழ இருக்கின்ற இயற்கையினுடைய வளங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இல்லையா திலீப்? நிச்சயமாக இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். அதற்கு முன்பாக இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தியை எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய கேபிட்டல் தொலைக்காட்சியினுடைய நகருக்குள் நகருகின்ற எங்களுடைய ப்ரொமோஷன் டீம் குழுவினர்கள், எங்களுடைய தொலைக்காட்சி அன்பர்கள் உங்களை சந்திக்க வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாளைய தினம் தொடக்கம் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு உங்களோடு அவர்கள் இருப்பார்கள். அதிகமாக பல இடங்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல இடங்களுக்கு சென்று எங்களுடைய உறவுகளை சந்திக்க இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களை சந்திக்கலாம், அவர்கள் உங்களை சந்திக்கலாம். கொரோனாவின் மத்தியிலும் பாதுகாப்போடு உங்களை நாடி வருகின்ற எங்கள் தொலைக்காட்சிக்கான உங்கள் ஆதரவை நீங்கள் தரலாம்.
நாளைய தினம் காலை வேளையில் சுன்னாகம் நகருக்குள் நீங்கள் எங்கள் உறவுகளை காணலாம். கேபிட்டல் தொலைக்காட்சியினுடைய நகருக்குள் நகரும் வாகன குழுவினர்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்களுக்கான போட்டிகள் மற்றும் விளம்பரங்கள் பல இடம்பெற இருக்கின்றது. சந்திக்கலாம், மகிழ்ச்சியோடு அவர்களை நீங்கள் அணுகலாம். அதே போல மதிய வேளையின் பின்னர் மாலை வேளையில் மல்லாக்கம் பகுதியில் எங்களுடைய உறவுகளை நீங்கள் காணலாம். எங்களுடைய உறவுகளாக நீங்களும் இருக்கின்றீர்கள். எங்களுடைய அங்கத்தவர்களாக கேபிட்டல் தொலைக்காட்சியினுடைய நகருக்குள் நகரும் இசை நிகழ்ச்சி வழங்குகின்ற குழுவினர்கள் உங்களை சந்திக்க வருவார்கள். கேபிட்டல் குழுவினர்களோடு உங்கள் விருப்பங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களிடம் நீங்கள் தெரிவிக்கின்ற விடயங்கள் எங்களிடம் நிச்சயமாக சொல்வார்கள். அதே நேரம் எங்களை பற்றி விசாரிக்க விரும்புபவர்கள் கூட நீங்கள் அவர்களிடம் கேட்டு நிலம் விசாரிக்கலாம். அன்பு பரிசுகளை அவர்களிடம் கொடுத்து விடலாம். அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கான சந்தோஷமான நிகழ்வுகள் கூட இடம்பெற இருக்கின்றதாகவே தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு எங்களுடைய குழுவினர்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களால் முடிந்தவரை அவர்களை சந்தியுங்கள். உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அந்த அன்பையும் அவர்களுக்கு நீங்கள் தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது கீர்த்தனா, நீங்கள் சொன்னது போல ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தீர்கள், கூறியிருந்தீர்கள். இந்த கடல் மாத்திரமில்லாமல் இயற்கையினுடைய ஒவ்வொரு வளங்களையும் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், எவ்வாறு இவற்றை சிதைக்கின்றோம் அல்லது எவ்வாறு உருவாக்குகின்றோம், எவ்வாறு பாதுகாக்குகின்றோம் என்ற பல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். அதில் ஒன்றாக இந்த கடல் வளத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய பரிசோதனைகள் என்கின்ற வகையில் நாங்கள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்கின்றோம் என்ற வகையில் அதை எவ்வாறு அழிவுக்குட்படுத்துகின்றோம் என்று கூறுகின்ற பொழுது ஒரு சிந்தனை எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த கடலில் இயல்பாக இடம்பெறுகின்ற ஒரு விடயம் மேலழல் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. கடல் அடிமட்டத்தில் இருக்கின்ற நீர்களில் இருக்கின்ற உணவு வளங்கள் அல்லது உணவுகள், மீனுடைய எச்சங்கள் எல்லாமே கடலின் மேற்பகுதிக்கு வருகின்ற தன்மை. இது இயற்கையாகவே கடலில் நடம்பெறுவது. அதை கடல் மேலல் என்று சொல்வார்கள். இந்த வெப்பம் குறைந்த இடத்தை கண்டமேடு என்று சொல்வது போல, கண்டமேடு என்பது அவர் அந்த மீன் உற்பத்திக்கான இடமாக இருக்கும். அதே போல இந்த மேலழல் என்கின்ற விடயம் மீன்களுக்கான ஒரு உணவு தேவைக்கான ஒரு புதுப்பித்தல், அந்த உணவுகளை அவை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு தன்மையாக செயற்பாடாக அது இயற்கையாகவே நடைபெறுகின்றது. அதாவது கடல் மட்டத்தில் இருக்கின்ற நிலத்தினுடைய அசைவுகள் காரணமாக, பாறைகளுடைய அசைவுகள் அல்லது நிலத்தட்டுகளுடைய அசைவுகள் காரணமாக ஏற்படுகின்ற வாயு கசிவுகளினால் அந்த மேலழல் என்பது ஏற்படுகின்றது. இந்த ஏற்படுகின்ற பொழுது அடிமட்டத்தில் இருக்கின்றவைகள் மேலே வருகின்ற பொழுது மீன்களுக்கான உணவுகள் கிடைத்துக் அதே நேரம் கடலானது தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற தன்மை இது இயல்பாகவே நடைபெறுகிறதாக இருக்கும். இவை பெரிய அழிவுகளை நமக்கு கொடுத்து விட்டு செல்லாது. சாதாரண அலைகளாகவே அவை மாறிவிட்டு சென்றுவிடும், கடற்கரையை நோக்கி மீண்டும் செல்வதாக இருக்கும். இது ஒரு சாதாரண நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த பாரிய கடல் கோள்கள் அல்லது பேரலைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருப்பது கூட நிலநடுக்கங்களாக இருக்கலாம். அவை ஒரு இயற்கை அனர்த்தங்களாக ஏற்பட்டாலும் இயற்கை அனர்த்தங்களை மீறி மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற அனர்த்தங்கள் என்பது சொல்லி மாளாதவையா அல்லது சொல்லி மிகையாகாத விடயங்களாகவே இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு வருடங்களும் இந்த கடல் அழிவுகள் ஏற்படுகின்ற பொழுது அதில் மனிதனுடைய கவன ஈனம் அல்லது மனிதன் ஏற்படுத்திய அழிவுகள் என்று பார்த்தால் அவை வகையறுப்படுகின்ற பொழுது இயற்கையாக இடம்பெறுகின்ற அனர்த்தங்களுக்கு நிகராகவே அவையும் அமைந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. சுனாமியாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் பார்த்த அனைத்து கடல் அனர்த்தங்களிலும் ஏதோ ஒரு வகையில் ஆராய்ச்சியின் ரீதியாக இந்த கடல் பரிசோதிக்கப்படுகின்ற பொழுது அல்லது எங்களுடைய ஏவுகணைகள் சொல்லலாம், அதிகமாக ஏவுகணைகள் கடலில் பரிசோதிக்கப்படுகின்ற பொழுது அந்த கடலானது எவ்வளவு தூரம் மாசுபடக்கூடியதாக இருக்கும் அல்லது கடலில் வாழுகிற மீன் உயிர்களை அது எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்பதை குறித்து சிந்திக்க தவறுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய ஆராய்ச்சியும் அறிவியலும் எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருக்கின்றது இந்த விடயத்தில் என்பதை நாங்கள் சிந்திக்கலாம். பொதுவாகவே மனிதனுடைய வாழ்வியலுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயற்கையானது மனிதனுடைய தன்னை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளுகின்றான், தான் வளர்ந்திருக்கின்றான், தன்னுடைய அறிவியல் இன்னும் அதிகமாக இருக்கின்றது என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக, ஆராய்ச்சி செய்து முடிவு செய்து கொள்வதற்காக இயற்கையோடு விளையாடுகிற பொழுது பலவிதமான அனர்த்தங்களை மனிதனே அனுபவிக்க வேண்டி வருகின்றது. ஆனால் ஆராய்ச்சி செய்பவர்களும் பாதிக்கப்படுபவர்களும் வெவ்வேறு நபர்களாக இருப்பதனால் அதனுடைய தாற்பயம் அவர்களுக்கு புரியாமல் போய்விடுவதுதான் யதார்த்தமான உண்மை. உண்மையிலேயே நீங்கள் பார்க்கலாம் கீர்த்தனா, பொதுவாக ஒவ்வொரு விடயங்களிலும் இந்த எலி பூனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சொல்வார்கள் ஒரு அழகான பழமொழி, பூனைக்கு விளையாட்டாம் சுண்டலிக்கு சீவன் போகுதாம் என்று சொல்வார்கள். நாங்கள் இந்த பழமொழியை அதிகமாக கேட்டிருப்போம். ஒரு சுண்டலியானது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உயிர் பிழைப்பதற்காக போராடுகின்ற வாழ்க்கை போராட்டம் தான் அந்த பூனை பிடித்து விளையாடுகின்ற பொழுது எலிக்கு இருக்கும். ஆனால் பூனைக்கு அது ஒரு விளையாட்டாக இருக்கும். எலி ஓடுவதும் பூனை துரத்தி சென்று பிடிப்பதும், எலி ஓடுவதும் பிடிப்பதும் அதற்கு ஒரு விளையாட்டாக இருக்கும். ஆனால் எலிக்கானது ஒரு வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். அதே போலதான் பல இடங்களில் இந்த ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்ற பொழுது அறிவியல்வாதிகள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் அல்லது வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வளர்ந்த நாடுகளுடைய ஆராய்ச்சிகள், வளர்ந்து வருகின்ற நாடுகள், இன்னும் வளர்ச்சி அடைய காத்திருக்கின்ற நாடுகள், இன்னும் சிறிய நாடுகளாக இருக்கின்ற நாடுகளுடைய அபிவிருத்தியிலும் வாழ்க்கையிலும் மக்களுடைய வாழ்வியலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவதை
நாங்கள் கண்கூடாக பல அனர்த்தங்களினூடாக கண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்களுடைய விளையாட்டு எங்களுடைய ஜீவன்களுக்கான ஒரு அழிவாகவும் பயத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கின்றது என்று சொன்னால், சக மனிதனிடம் இருக்கின்ற அந்த வாழ்வியலில் நாங்கள் எவ்வளவு தூரம் சாதனைகளை படைக்கலாம், நோபல் பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம், சமாதானத்திற்கான நோபல் பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம், அமைதியை உருவாக்கும் நாடுகளாக இருக்கலாம், நாட்டினுடைய உலகத்தினுடைய அமைதியை விரும்புகின்ற நாடுகளாக வல்லரசுகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாங்கள் கைதேர்ந்தவர்கள் என்று சொல்லி மார்தட்டி கொள்கின்ற பொழுது சக மனிதனுடைய வாழ்வு, சக நாட்டினுடைய வாழ்வு, சக நாட்டினுடைய அபிவிருத்தி என்பதில் நாங்கள் கை வைக்கின்ற பொழுது எங்களுடைய மிருகத்தனம் என்பதுதான் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். அழகாக கமலஹாசன் ஒரு பாடலில் பாடியிருப்பார், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். அதாவது மனிதன் கடவுள் வளர்ப்பதற்காக மிருகத்தை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன், ஆனால் கடவுளை கொலை செய்து கொண்டு மிருகத்தை தான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன் என்று இந்த கமலஹாசனுடைய பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கும், ஆளவந்தான் திரைப்படத்தில் வந்திருக்கும். இந்த பாடலுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற அந்த மிருகத்தன்மை, எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நச்சு, அந்த தன்மையானது, உணர்வானது, எண்ணமானது வெளிப்படுகின்ற பொழுதுதான் அவனுடைய யதார்த்தமான முகம், அங்கே அந்த வேடம் என்பது வெளிப்படுகின்றது என்று சொல்லலாம். இதே போல மிருகத்தனங்கள் அதிகமாகி வருகின்ற பொழுதுதான் நாட்டில் அக்கிரமங்கள் அதிகமாகி இயற்கையினுடைய பாதிப்புகளும் இயற்கையினுடைய அழிவுகளும் அதிகமாகி கொள்ளுகிறது என்று சொல்லலாம். நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அல்லது அந்நியோன்யத்தையும் மனித மாண்புகளையும் மனிதாபிமானத்தையும் வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த இயற்கையினுடைய ஆதரவையும் அரவணைப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சாதாரணமாக இதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம், பலருக்கு அது வியப்பாக இருக்கலாம், இப்படியும் இருக்குமா என்று சொல்லி பார்க்கலாம். மரங்கள் மனிதர்களோடு பேசுவதை பார்த்திருக்கின்றீர்களா? இயற்கையில் இருக்கின்ற கடல் மனிதனோடு பேசுவதை பார்த்திருக்கின்றீர்களா? அல்லது ஒரு அழகான வயலாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு இயற்கையாக இருந்தாலும், இயற்கை வனப்புகள் ஒவ்வொன்றுமே மனிதனோடு பேசுவதையும் உறவாடுவதையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதில் நாங்கள் நம்மை நாங்கள் அதற்குள் ஆழ்த்துகின்ற பொழுதுதான். மரங்களோடு நாங்கள் பேசலாம், பூச்செடிகளோடு பேசலாம், கனிகளோடு பேசலாம் என்று சொல்வார்கள். நாங்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது சில மரங்கள் அசைந்து நம்மை வரவேற்கும். நாங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுதும் கவனமாக சென்று வான்றங்களை வழி அனுப்பி வைப்பதை காணலாம். இவையெல்லாம் இயற்கை இயற்கையோடு நாம் ஒன்றிணைந்து இருக்கின்ற பொழுதும், இயற்கையோடு நம்முடைய உறவை அதிகரித்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பது நம்முடைய சித்தர்கள் கூட அறிந்திருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஏன் மனிதன் இயற்கையோடு பேச முடியாதா? பேச முடியும். அதனுடைய விடயங்களை அறிந்து கொள்ள முடியும் என்பது இதன் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு உயிரினம், ஒரு நாயாக இருக்கலாம், அல்லது ஒரு மாடாக இருக்கலாம், அல்லது ஒரு பூனையாக இருக்கலாம். பாருங்கள், சில பூனைகளை மனிதர்களோடு சகஜமாக பழகும். ஆனால் சில பூனைகள் மனிதர்களை கண்டால் ஓடிவிடும். சில மிருகங்கள் அப்படித்தான், எல்லா மிருகங்களுமே அப்படி இருக்கும். சில மனிதர்களை கண்டால் அவர்களோடு நன்றாக பேசும். உணவு வைத்தால், மாடுகள் எல்லாம் அதிகமாக சிலர் உணவு வைத்தால் மாத்திரமே உண்ணும், ஏனையவர்கள் வைத்தால் உண்ணாது. அது ஒரு பாசம். எனக்கு பசிக்கின்றது தான், ஆனால் எனக்கு அவர் தான் சாப்பாடு வைக்க வேண்டும் என்று சொல்லி அது எதிர்பார்ப்பை, அங்கே அந்த அன்பை அது வெளிப்படுத்துகின்ற பொழுது, அந்த மனிதனாக இருப்பவர் அந்த அன்பை திருப்பி கொடுக்கின்ற பொழுது அந்த உயிரினம் நம்மோடு அந்நியோன்யமாகி விடுகிறது. ஆகவே இயற்கை என்பது இயற்கையில் இருக்கின்ற அத்தனை உயிர்களையும் சேர்த்ததாகவே இருக்கிறதாகவே இந்த இயற்கையை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கப் போகின்றோம், எவ்வாறு அதனோடு சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இயற்கையோடு அமைந்த வாழ்க்கை இதுதான் அந்த எங்களுடைய நாங்கள் சங்ககால தமிழர்களிடம் அல்லது சங்ககால மக்களுடைய வாழ்வியலில் நாங்கள் பார்த்த விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக மீண்டும் கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத்தமைந்த குரல் என்று சொல்வார்கள். 2 வரிகளில் 7 சொற்களில் ஒரு உலக சிந்தனையை வைத்திருக்கின்ற திருக்குறளினுடைய இன்றைய சிந்தனை வருகிறது. குரல் சொல்லும் கதையூடாக தமிழறிஞர் KV குணசேகரம் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கிறார். குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 44ஆம் அதிகாரமான குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தின் 2வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 2வது குரலின் உரை என்ன சொல்கிறது என்றால், தகுதியில்லாத மானமும் பணம் கொடாத தன்மையும் தன்னைத்தான் பெரியவன் என்று நினைக்கின்ற நிலையும் ஒரு தலைவனுக்கு கூடாதென்று சொல்லுது. அப்போ அருணாச்சலம் நீ சென்று வா மகனே என்று சொல்ல கஜேந்திரன் சொன்னார், ஐயா தகுதியில்லாத மானமுடையவர் என்னுடைய கணவன், மனைவியின் கணவன் தகுதி இல்லாத மானமுடையவர், அறநெறிக்கு பின்பற்றாதவர், ஒழுக்கமில்லாதவர், மற்றது தான் பெரியவன் என்று எந்த நேரமும் நினைக்கின்றவர். அப்போ ஒருவன் தன்னுடைய
தகுதியை தான் உணர வேணும், தன்னுக்குள்ளே உள்ள குற்றங்களையும் தான் உணர வேண்டும். அப்போ அவருக்குள்ளே உள்ள குற்றங்கள் அவருக்கு தான் தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் தான் என்ன ஒரு களப்படுக்க போகிறோன்னு நினைத்தாலும் அதை அவர் தான் நீக்க வேணும். அதை விட தகுதி இல்லாத மானம், தகுதி இல்லாத செயல்களை எல்லாம் செய்கிறது, தீய செயல்களை செய்து போட்டு அது பெரிய திறமையானது, அது சரியானது, அதுதான் சரி என்று சொல்லி வாதாடக்கூடிய ஒரு மனிதன். மற்றது ஒழுக்கம் இல்லாதவர். அப்போ இப்படியான இது ஒரு மனிதனுக்கே கூடாது. இவர் எங்களோட சிவன் கோயிலின் தலைமை பதவிக்கு முயற்சிக்கிறார், தகுதி இல்லாத வகையில் முயற்சிக்கிறார். அப்போ அந்த தகுதி இல்லாத வகையில் முயற்சிக்கிற அவரை நாங்கள் எப்படி நம்புவது? அவரை நம்புறதுக்கு இருந்தால் அவர் நல்லவராக இருக்கணும், வல்லவராக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவராக இருக்கணும், பிறருக்கு தீங்கு செய்யாதவராக இருக்க வேண்டும். ஆனால் இவர் எந்த நாளும் பிறருக்கு தீங்கு செய்பவர். தன்னுடைய வர்த்தக நிலையத்தில் வேலை செய்கின்ற பெண்களோட சரசமாடுவார். மற்ற ஊழியர்களுக்கு ஒழுங்காக பணம் கொடுப்பதில்லை, சம்பளத்தை ஒழுங்காக கொடுப்பதில்லை, பொருட்களாக கொடுப்பார். அப்படி இப்படி என்று பல விதமான கெட்ட வேலைகள், தீய வேலைகளை செய்கிறதுலாம் முனைப்பாக இருப்பார். அப்படியானவர் தகுதி இல்லாத மானத்தை உடையவர். அப்போ மானம் இருக்குது, தான் தலைவனாக வர வேணும், தான் பெரிய பணக்காரன் வர்த்தகன் என்ற நோக்கு இருக்கே தவிர அதுக்குரிய நல்ல குணங்கள் எவையும் இல்லை. அதனால் அவரை ஊர் மக்கள் ஒருவரும் மதிப்பதில்லை. தற்செயலாக எனது மனைவி அங்கே நான் விட்டுட்டு போயிருந்தால் ஊரவர் அங்கே ஊழியர்களே சொல்வார்கள், இவருக்கும் அவைக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்று, அல்லது கஜேந்திரன் பணத்துக்காகத்தான் கொண்டு விட்டுட்டு போயிருக்கிறான் என்றும் சொல்லுவார்கள். அந்த கெட்ட பேர் எனக்கு தேவையில்லை. அதனால தான் நான் உங்களோட வீட்டில் கொண்டு எனது மனைவியை விட்டு செல்ல நினைக்கின்றேன். அதற்காகத்தான் நான் அம்மாவுக்கு நான் கைத்தொலைபேசி மூலம் சொன்னதுக்கு காரணம் என்னென்றால், அம்மாவுக்கு தெரியாமல் நான் கொண்டு விட்டால் அல்லது நான் கொண்டு பிறகு அம்மாவுக்கு அறிவித்தால் அம்மாவும் ஏதாலும் அம்மா சந்தேகம் நினைக்க மாட்டாவது தெய்வம், பெண் தெய்வம். ஆனால் அது முறையல்ல. அதனால்தான் ஏற்கனவே நான் அம்மாவுக்கு அறிவித்து விட்டேன். அம்மா அதனால் உங்களுக்கும் அறிவித்து விட்டால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றால் கஜேந்திரன். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியினூடாக 2 வரி குரலை அழகாக எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்க்கையின் உதாரணங்களோடு விளங்கப்படுத்தி இருப்பார் KV குணசேகரம் ஐயா அவர்கள். அதே போன்று இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இந்த கடல் வளம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே கடலில் இருக்கக்கூடிய இந்த வளங்களினுடைய அழிவுக்கு மிகப்பெரிய காரணம் நாங்களும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடற்கரைகளில் பல்வேறுபட்ட மனித செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. கடற்கரைகளில் மண் அகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் அது சட்ட ரீதியாக குற்றமான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அந்த சட்ட விதிமுறைகளை மீறிய பிழையான நடவடிக்கைகளும் கடற்கரைகளில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது யாருக்குமே தெரியாமல் அங்கே போய் மணல் அகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதே போல இந்த கண்டல் தாவரங்கள், கடற்கரையோரங்களில் வளரக்கூடிய இந்த கண்டல் தாவரங்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள், அதை புடுங்கி வீசி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே உணர வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சாதாரணமாக இயற்கை அனர்த்தம் வந்ததுடனே இயற்கையினுடைய சீற்றத்தை நாங்கள் தூற்றுகிறோமே தவிர அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய செயற்பாடுகளை நாங்கள் எப்பொழுதுமே புரிந்து கொள்வதே இல்லை. கண்டல் தாவரங்களை நாங்கள் அழித்து விடுகின்றோம், அங்கே மண் அரிப்பு ஏற்படுகின்றது. காரணம், கண்டல் தாவரங்கள் அங்கே பற்றி படர்ந்திருக்கும் பொழுது அந்த மண்ணை பற்றி பிடித்து வைத்திருக்கும். ஆகவே மண்ணரிப்பு நிகழ்வதை அங்கே தடுக்கின்றது. அதே போல கடல் அலைகள் கரையை மோதி மண்ணை அரித்து கொண்டு செல்வதும் கூட அங்கே நிகழாமைக்கு அது ஒரு மிக முக்கிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கண்டல் தாவரங்களை நாங்கள் அழித்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனாலும் பல இயற்கை அனர்த்தங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதே போல கடலுக்கடியில் நாங்கள் அணுகுண்டு பரிசோதனைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடல் மாதாவை நாங்கள் அழித்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடல் மாதாவை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவருக்கு எவ்வாறான மரியாதையை நாங்கள் செலுத்த வேண்டும் என்பதையும் உணராமல் நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல கழிவுகளை கடலுக்குள் விட்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது வைத்தியசாலை கழிவுகளாக இருக்கலாம், தொழிற்சாலை கழிவுகளாக இருக்கலாம், அதே போல எங்களுடைய வீட்டு கழிவுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே கடலுக்குள் நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம்,
அங்கே கடலுக்குள் செலுத்தும் பொழுது அங்கே வந்து பரந்துபட்ட ஒரு பிரதேசம், அதனால் வந்து அந்த கழிவுகளை அங்கே செலுத்தி விடலாம். நகர்ப்பகுதிக்குள் நாங்கள் கழிவுகளை செலுத்தும் பொழுது அங்கே நகர்ப்பகுதி அசிங்கமாகிவிடும் அல்லது அசுத்தமாகிவிடும் என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்ற நாம் ஏன் அந்த கடல் வளம் அசுத்தமாகிவிடும், கடல் நீர் அசுத்தமாகிவிடும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதை நாங்கள் இன்னமும் உணராமல் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்களாகவே ஒவ்வொரு கழிவுகளையும் நாங்கள் கடலுக்குள் செலுத்துகின்றோம். அங்கே கடல்வாழ் தாவரங்களாக இருக்கலாம், கடல்வாழ் அங்கிகளாக இருக்கலாம், எல்லாமே அழிந்து கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக அங்கே நாங்கள் கழிவுகளை சேர்க்கும் பொழுது அந்த கழிவினுடைய தாக்கம் அங்கே அதிகரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து மேலே மிதக்கின்ற ஒரு நிலையையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே போல கடல்வாழ் தாவரங்களை எடுத்து பார்த்தால் அங்கே சூரிய ஒளி அங்கே ஊடுருவக்கூடிய அந்த பிரதேசங்களில் கடல்வாழ் தாவரங்கள் மிகவும் அழகாக படர்ந்திருக்கும், அழகாக வளர்ந்திருக்கும். அந்த கண்டல் தாவரங்களாக இருந்தாலும் சரி, கடல் தாவரங்களாக இருந்தாலும் சரி, அவை அந்த அங்கிகளுக்கு, அதாவது கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவாக அமைகின்றது. அதே போல அந்த தாவரங்களை எல்லாம் நாங்கள் இந்த கழிவுகளை கொண்டு அழித்து கொண்டிருக்கின்றோம். அங்கே உணவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. கடல்வாழ் அங்கிகளுக்கும் சரி, உயிரினங்களுக்கும் சரி உணவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. கடலுக்குள்ளே வந்து ஒளித்தொகுப்பு நடைபெறுவதை நாங்கள் தடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே கடல் தாவரங்கள் அதனுள்ளே கடல் வளத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அங்கே சூரிய ஒளி கிடைக்கும் அந்த பிரதேசங்களில் ஒளித்தொகுப்பு நடந்து கொண்டிருக்கும். ஆகவே கடல் தாவரங்களை நாங்கள் அழிக்கும் பொழுது அந்த ஒளித்தொகுப்பையும் நாங்கள் நிறுத்தி விடுகின்றோம். அங்கே கடல்வாழ் அங்கிகளுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த ஆக்சிஜனின் அளவையும் கூட நாங்கள் தடுத்து கொண்டிருக்கின்றோம், அதை குறைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஆகவே கடல்வாழ் தாவரம் ஒன்றை நாங்கள் அளிக்கும் பொழுது அதற்கு பின்னால் எவ்வளவு பாதிப்பு இருக்கின்றது, அதற்கு பின்னால் எவ்வளவு பாதிப்புகளை எதிர்நோக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு தாவரத்தை அளிக்கின்றோம், அங்கே ஒளித்தொகுப்பு சீராக நடைபெறாத, ஒளித்தொகுப்பு தடுக்கப்படுகின்றது. அதே போல அந்த கடல் நீரில் ஆக்சிஜனின் அளவும் அங்கே குறைக்கப்படுகின்றது. ஆகவே அங்கே வாழக்கூடிய நீர்வாழ் தாவரங்களாக இருந்தாலும் சரி, நீர்வாழ் அங்கிகளாக இருந்தாலும் சரி, இதன் மூலம் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனிதர்களினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும், எங்களுடைய நலனுக்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் இயற்கையினுடைய வளத்தை எவ்வாறு பாதிக்கின்றது, அது பிற்போக்கில் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் பாதித்து விடும் என்பதை நாங்கள் உணராமலேயே பல்வேறுபட்ட விடயங்களில், பல்வேறுபட்ட மனித செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் செய்வதற்கு முன்பு எங்களுக்கு நல்லது என்பதை பார்ப்பதற்கு முதல் அது பிற்போக்கில் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும், எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அல்லது இயற்கையான சூழலுக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோமாக இருந்தால் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்ய முன்னர் நாங்கள் யோசிப்போம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்களாகவே ஒவ்வொரு விடயங்களுக்கு பின்னாலும் எவ்வளவான பாதிப்புகள் இருக்கின்றன, என்ன நல்ல விடயம் இருக்கின்றது என்பதை யோசிப்பதற்கு தவிர்த்து நாங்கள் என்ன பாதிப்பு இருக்கின்றது என்பதை யோசித்தாலே பல்வேறு பாதிப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் என்பதும் இதில் நிதர்சனமான உண்மையில். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலதான் இந்த கடல் தாவரங்கள், அதாவது கண்டல் தாவரங்களினுடைய வளர்ச்சி என்பது கடல் அரிப்பை தடுப்பதற்கான பெரியதொரு வேலியாக கூட நாங்கள் அதை பார்க்கலாம். கடலில் இருக்கின்ற மீன்களுக்கான இல்லை கடலில் இருக்கின்ற உயிர்களுக்கான உணவு மாத்திரமில்லாமல் சூரிய ஒளித்தொகுப்புக்கு உதவிய ஒரு விடயமாக மாத்திரமில்லாமல் அல்லது மீனினங்களுடைய உற்பத்திக்கான ஒரு இடமாக இருக்கிறது என்பதை கடந்து அது கடல் அரிப்பு என்பதற்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லது கடற்கரைகளில் இருக்கின்ற பாறைகள், முருகைக்கட் பாறைகள், இவைகள் எல்லாமே கடல் அரிப்பை தடுத்து மனிதர்களுடைய எல்லைகளுக்குள் கடல் நீரானது உட்புகாதபடி அவை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயற்கை பாதுகாப்புகளாக, இயற்கை மதிச்சுவர்களாகவே அவற்றை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளினால் வீதி அபிவிருத்திகள் அல்லது கிராமங்களை உற்பத்தி செய்கின்றோம், அபிவிருத்தி செய்கின்றோம் என்கின்ற பெயரில் நாங்கள் செய்கின்ற கடல் அகழ்வுகள் என்பது, மணல் அகழ்வுகளில் இருந்து கடல் அகழ்வுகள் எல்லாமே ஒரு வகையில் அந்த கடலானது நம்முடைய நகருக்குள் அல்லது எங்களுடைய பிரதேசத்திற்குள் வருவதற்கு அது வழிவகுத்து விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது இன்றல்ல நாளை அல்ல, ஒரு காலப்போக்கில் அது கரெக்டாக அந்த இடத்தில் நடைபெறும் என்பதுதான் உண்மை. ஆகவே அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். அதே போல இந்த கடற்கரைகளில் சுற்றுலா மையங்களாக இருக்கின்ற அல்லது உல்லாச பயணிகள் வந்து செல்லுகின்ற இடங்களாக இருக்கின்ற கடற்கரைகளை அதிகமாக பார்க்கலாம். அழகுறச் செய்து வைத்திருப்பார்கள். அந்த இடத்தை பயன்படுத்துகின்ற அந்த பிரதேச அல்லது அந்த நிர்வாக உறுப்பினர்கள் அல்லது நிர்வாக சபையினர் அதை செய்து வைத்திருக்கின்ற பொழுதும் வருகின்ற மனிதர்கள் ஆறறிவு படைத்தவர்கள் என்பதால் அவர்களிடம் அதை அழகாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் அங்கே செல்லுகின்றவர்கள் செய்கின்ற விடயங்கள்
ஆடைகளினுடைய கழிவுகள் அல்லது பொலித்தீன் கழிவுகள், நாங்கள் உண்ட உணவுகளுடைய கழிவுகள் அங்கங்கே சிதறி இருப்பதை காணலாம். அவை கடல் அலைகள் வந்து செல்லுகின்ற பொழுது அந்த பொலித்தீன்களை எல்லாம் கடலுக்குள் கொண்டு செல்லும். இவையெல்லாம் கடல் நீரினுடைய தன்மையை கெடுத்து, கடலில் வாழுகிற உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து, அவற்றை உணவாக எடுக்கின்ற எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து, அது நமக்குள்ள ஒரு உணவுச் சங்கிலியிலேயே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே இந்த பொலித்தீன் பாவனை என்பது சாதாரணமாக நாங்கள் வீசி விடுகின்ற பொலித்தீன் தானே என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்ற பொழுது, இந்த பெரிய கடலில் என்னுடைய சிறிய பொலித்தீன் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? சிறு துளி பெருவெள்ளமாகிறது. ஒவ்வொருவரும் சிறிய பொலித்தீன் என்று சொல்லி செய்கின்ற அந்த பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் தான் அது பெரியதொரு அனர்த்தத்தையும் பெரியதொரு பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. ஆகவே எல்லா விடயங்களிலும் நாங்கள் கரிசனையோடு இருக்க வேண்டும். சரி, நாங்கள் பொதுவாக செல்லுகின்ற பொழுது இது கடற்கரை உல்லாச பயணிகள், கடற்கரை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வெளியே இருப்பவர்கள், கடலினுடைய நன்மை தெரியாதவர்கள், கடல் தாயை பற்றி அறியாதவர்கள் என்று சொன்னால், கடற்தொழிலையே ஜீவனோபாயமாக கொண்டிருக்கின்றவர்கள் கூட இந்த கடலை மாசுபடுத்துவதை அல்லது இந்த கடல் வளத்தை அழிப்பதை அல்லது இந்த கடல் வளத்தை அழிப்பதற்கு உடன் போவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுக்கு இதனுடைய மகத்துவம் தெரிந்திருக்கின்ற பொழுது அதை நாங்கள் அழிப்பதற்கு முன்வருவோமா? இல்லை. அதில் அக்கறை இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அதை அழிந்து போவதில் கரிசனை இல்லாமல் இருக்குமா? இல்லை அல்லவா? ஆகவே இந்த கடற்தொழிலில் ஈடுபடுபவர்கள் கூட இன்று கடலுடைய வளத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களில் செயற்படுவதை தான் காணுகின்ற பொழுது கவலை அதிகமாக இருக்கும். ஆகவே சிந்திப்போம், செயற்படுவோம் என்பதுதான் எல்லோருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கும். பொதுவாக இன்னும் ஒரு மிக முக்கியமான சிந்தனை இந்த இடத்தில் முன்வைக்கலாம். அதற்கு முன்பாக ஆரோக்கிய வாழ்வு பகுதி நமக்காக காத்திருக்கின்றது. ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்ப்போம், அதனை தொடர்ந்து பேசும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ் சித்தர் மருத்துவத்தின் பங்கு பற்றி நேற்றைய தினம் கொவ்வங்காய் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். தொடர்ச்சியாக கொவ்வங்காய் மிக மிக கைப்பான சாமான். எல்லோருமே இனிப்பு தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் இனிப்பென்று சாப்பிடும் பொழுது உடம்பு முழுக்கவே இனிப்பு சுவையாக மாறிவிடுது. ஏனென்றால் சோறு சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையுமே இரத்தத்திலே இனிப்பாகத்தான் மாறுகிறது. அந்த இடத்திலே ஒரு கைப்பு சுவை சேராது விட்டால் நிச்சயமாக அனைவருக்குமே மதுமேகம், சலரோகம் வரும். சலரோகம் இரத்தத்திலே உள்ள சீனியின் அளவு அதிகரித்து, சலத்திலே மூத்திரத்திலே உள்ள சீனியின் அளவு அதிகரிக்கும் பட்சத்தில் ஏனைய நோய்களை நாங்களாகவே விலக்கி வேண்டுகின்றோம். ஆகவே கைப்புச்சுவையுடைய பொருட்களை நாங்கள் அதனுடன் உதாரணமாக பாவக்காய், கைப்புச்சுவை உள்ள உணவுகளையும் சேர்த்து அருந்தினால் உடல்நிலையில் அந்த சமநிலை பேணப்படுகிறது. கொவ்வங்காய் கைப்பு கூடியதாக இருந்தால் நீங்கள் அதை சாடையாக வாட்டலாம், நெருப்பிலே சாடையாக வாட்டலாம். இல்லாட்டி எண்ணெயிலே போட்டு கருக வறக்கக்கூடாது. இல்லாட்டி அவிக்கலாம், சாடையாக தண்ணி விட்டு அவிச்சிட்டு அதை சம்பலிலே சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு பிரியமான கறிகளிலே அதை சேர்த்து வந்தால் உங்களுடைய உடம்பிற்கு இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை கூடுதலாக வருகிறது. உங்களுக்கு அந்த நோயாலே வர களைப்புகள் அத்தனையும் குணமடையக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சாதாரணமாக நீங்கள் சில வேளையிலே இளம் வயதிலே கிட்டத்தட்ட 25 இப்போ வயதில்லாமல் எல்லாருக்குமே சல்ரோகம் ஏற்படுகிறது. 25-30 வயதிலே நீங்கள் ஒரு நேர்முக பரீட்சைக்கு செல்ல வேண்டியது கட்டாயம் கிடைக்கும் பொழுது இரத்த பரிசோதனை செய்கிற நேரம் உங்களுடைய இரத்தத்தினுடைய அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் உணவு அருந்தாமல் 10 மணித்தியாலம் கழித்து எடுக்கின்ற சலத்தின் அளவிலே கிட்டத்தட்ட 70லிருந்து 110 வரைக்கும் வரலாம். உங்களுக்கு வளமையாக நீங்கள் மருந்தை போட்டிருந்தாலும் கூட, அல்லது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும் பொழுது உங்களுடைய மனதில் ஒரு அதிர்ச்சி ஒன்று இருக்கும். இவ்வளோ பேர் வந்திருக்குன்னே எனக்கு அது கிடைக்குமோ கிடைக்காதுன்ற அந்த அதிர்ச்சி கூட சலரோமி சாடையாக இருக்கிற நோயாளிக்கே 2 மடங்காக அதிகரித்து விடும். அந்த நிலையில் நீங்கள் கைப்பண்டு பார்க்காமல் ஒரு காவாசி கொவ்வங்காயை கடித்து சாப்பிட்டுட்டு நீங்கள் போயிருந்தால் உங்களுடைய இரத்தத்திலே 110 என்பது காட்டப்படும். மனத்திடமாகவும் இருக்கலாம். உங்களை மதுமேகம் என்று அவர்கள் தள்ளி வைக்க வேண்டிய தேவையும் ஏற்படாது. இதே போல்
நீங்கள் தொடர்ந்து இயற்கையான மூலிகையை பாவித்து கொண்டு உங்களுடைய சலரோகத்தை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக இன்று முருக்கமிலையை பற்றி பார்ப்போம். சாதாரணமாக வறண்ட பிரதேசங்களிலே முருக்கமிலை காணப்படுகிறது. அதனுடைய இலையின் மகிமை யாழ்ப்பாணத்து மக்களை பொறுத்தவரையில் இன்னும் பாவனைக்கு வரவில்லை. மாதத்திலே ஒரு முறை கூட சாப்பிடுகின்றோமா என்று கேட்டால் இல்லை. நாங்களே எங்களை கேள்வி கேட்டு பார்த்தால் இந்த மாதத்திலே எத்தனை நாள் முருக்கமிலை சாப்பிட்டுக்கின்றோம்? இல்லை. ஆகவே இன்றைய நிகழ்வில் முருக்கமிலையை பற்றி கூறியிருந்தேன். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் வழங்க இருக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்திருக்கின்றோம். வடக்கு கேபிட்டல் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பேசுகின்ற விடயமாக இருப்பது அழிந்து வரும் கடல் வளத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் அல்லது கடல் வளம் எவ்வாறு அழிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றபடியால் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது, பொதுவாகவே அனைத்து இயற்கை வளங்களும் கடல் வளம் மாத்திரமல்லாமல் அனைத்து இயற்கை வளங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றது. இயற்கை என்று சொல்லுகின்ற பொழுது அது மரம், செடிகள், மலைகள், காடுகள், கடல் என்றது மாத்திரமல்லாமல் இங்கு வாழுகின்ற உயிர்களும் தான் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடலில் இயற்கையில் இருக்கின்ற இந்த உலகில் வாழுகிற அத்தனை உயிர்களும் மனிதனை நம்பி இருக்கின்றது என்பதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் மனிதனை நம்பி மாத்திரம் இருக்கின்றதா என்று சொன்னால் அது இல்லை என்றுதான் சொல்லலாம். மனிதனை நம்பித்தான் இருக்கின்றது, ஆனால் மனிதனை மட்டுமே நம்பி அது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை உயிர்களிலும் மனிதனும் ஒரு உயிரினம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் ரீதியாகவோ சரி அல்லது எந்த வகையிலும் சரி நாங்கள் பார்க்கலாம். இந்துக்களாக இருந்தால் பிறப்புகளில் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு உயிர்களாக நாங்கள் பிறந்து வருவதை அது முன்னிலைப்படுத்துகின்றது. ஆகவே அந்த பிறப்பினூடாக நாங்கள் இன்று மனிதர்களாக இருப்பவர்கள் கல்லாக, பூண்டுகளாக, இப்படி ஒவ்வொரு பிறப்பு எடுக்கின்றவர்களாகவே இருக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு இயற்கை என்பது மிக முக்கியமானதாகவே வலியுறுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த இயற்கையில் மனிதன் வாழ்ந்து கொள்வதற்கும் அதை ஆண்டு அனுபவித்துக் கொள்வதற்கும் எதிர்கால சந்ததிகள் சந்தோஷமாக வாழ்வதற்கும் அதை பாதுகாக்க வேண்டிய தலையாய பொறுப்பு மனிதனிடமே இருக்கின்றது என்பதும் மிக முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. பொதுவாக சொல்லுகின்ற பொழுது ஒரு நேர்கோட்டில் பயணிக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தை நோக்கி சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் விஷன், மிஷன், ஆக்ஷன் என்று சொல்வார்கள். எங்களுடைய நோக்கம், அது தொடர்பான சிந்தனைகள், அது தொடர்பான செயற்பாடுகள், இவைதான் எங்களுடைய வாழ்வின் ஆரோக்கியமாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலும், ஒரு பாடசாலை கல்வியாக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியாக இருக்கட்டும், அல்லது ஒரு சமூகத்தினுடைய கோட்பாடாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த விஷன், மிஷன், ஆக்ஷன் என்பது மிக முக்கியமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த விஷன் என்கின்ற ஒரு விடயத்தை குறித்து யாருமே சிந்திப்பதில்லை. எந்த ஒரு அறிவாளியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆராய்ச்சியாளனாக இருக்கட்டும், விஷன் என்பதை அதிகமாக சிந்திக்கின்ற பொழுதுதான் அந்த மிஷனும் ஆக்ஷனும் சரியாக அமையும் என்பது, அது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த விஷன் அல்லாத மிஷன் எல்லாமே பாழாகி போகும். அதே நேரம் மனிதருக்கு அவை வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்காது என்பதும் யதார்த்தமான உண்மை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். மீண்டும் எங்களுடைய கேபிட்டல் தொலைக்காட்சியின் குழுவினர்கள், அதாவது நகருக்குள் நகரும் வாகன இசை குழுவினர்கள் உங்களுடைய பிரதேசங்களுக்கு வருகின்றார்கள். நாளைய நாளில் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு வருவார்கள். வருகின்ற பொழுது எங்களுடைய உறவுகள் உங்களுடைய சந்தோஷங்களை, உங்களுடைய ஆதரவுகளை அவர்களோடு நீங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். அதே நேரம் உங்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சும்மா வரமாட்டார்கள், இன்னும் அதிகமான சந்தோஷங்களை உங்களுக்கு தருவார்கள். இந்த கொரோனா மத்தியிலும் உங்களுடைய வாழ்வியலில் ஒரு புதிய மாற்றம் கிடைக்கும் என்பதும் யதார்த்தமான உண்மை. ஆகவே நாளைய நாளில் காலை வேளையில் சுன்னாகம் நகர் பகுதியிலும் மாலை வேளையில் மல்லாகம் நகர் பகுதியிலும் நகருக்குள் நகரும் வாகன இசை நிகழ்ச்சி குழுவினரை நீங்கள் காணலாம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குழுவினர்கள் தான் அங்கே வருவார்கள். ஆகவே நீங்கள் அவர்களோடு பேசலாம், அவர்களிடம் சில விடயங்களை சொல்லலாம். அவர்கள் எங்களிடம் நிச்சயமாக அதை தெரிவிப்பார்கள் என்கிற அந்த சந்தோஷத்தோடும் எதிர்பார்ப்போடும் நாங்கள் இருக்கின்றோம். செல்லுங்கள், சந்தியுங்கள், முடிந்தவரை என்று சொல்லிக் கொள்வதோடு பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். கொரோனாவினுடைய தாக்கமும் இன்னும் நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே பாதுகாப்போடு இருக்க வேண்டியது எல்லோருடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்று வடக்கு கேபிட்டல் நிகழ்ச்சியை இதோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கங்களோடு விடைபெறும் நாங்கள் திலீஷ் சிங்கராஜா. நான் என்றும் அன்புடன் உங்கள் கீர்த்தனா சிவகுமாரன். வணக்கம்.